பலூன் படத்துடைய இயக்குனரான சினிஷ் நமக்கு தெரியும். இப்போ அவருடைய தயாரிப்பிலேயே 2 திரைப்படங்களுடைய பூஜையை போட்டிருக்காங்க. ஒன்று நிஞ்சா அப்படின்ற படம். இந்த படம் முருகுவோடைய இயக்கத்தில் உருவாகுது. அண்ட் இந்த படத்தில் நாய் தான்ப்பா பிரதானம், அதை நோக்கி தான் கதையை நகருன்ற மாதிரி இந்த படத்துடைய கதையை உருவாக்கியிருக்காங்க. இந்த நிஞ்சா படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவி. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு இசையமைக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துடைய துவக்க விழாவில் நெல்சன் வந்தார், சிவகார்த்திகேயன் வந்தாங்க அப்படின்னு நிறைய நட்சத்திரங்கள் கலந்துக்கிட்டாங்க. சினிஷும் நெல்சனும் காலேஜ் மேட்ஸ், அதனால் 2 பேரும் ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி சிவகார்த்திகேயனும் நிறைய கலாயெல்லாம் கலாய்ச்சாங்க. இப்படி நிறைய நடந்துச்சு. அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்டோட இந்த படத்துடைய பூஜை நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் கூடிய விரைவில் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கீர்த்தி ஷெட்டின்னு சொன்னதும் புல்லட் அப்படின்ற அந்த பாட்டு மட்டும்தான் நம்ம ஞாபகத்துக்கு வருன்ற மாதிரி மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்ச ஒரு பாடல். இது இல்லாமல் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. என்னதான் உப்பண்ணா அப்படின்ற படம் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமாக இருந்தாலும் நிறைய படங்கள் அதுக்கப்புறமா நடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ கூட அவங்களுடைய நடிப்பில் LIK படம் பிரதீப் ரங்கநாதனோட ரிலீஸ் காத்திருக்கு. இது இல்லாமல் ரவி மோகனுடைய ஜீனி அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் ரொம்ப நாளாக ரிலீஸ்க்கு காத்திருக்கக்கூடிய வா வாத்தியாரே அப்படின்ற படம் கார்த்தியோடைய நடிப்பில், இதுலேயும் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இப்படி கதாநாயகியாக இருக்கிற இவங்க திடீர்னு பார்த்தோம்னா ஒரு இயக்குனராக அவதாரம் எடுக்க போகிறாங்க அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு. இயக்குனர்னா புரியலையப்பா அப்படின்னு கேட்டால் இவங்க ஒரு படத்தை இப்போ இயக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்களுக்கு சினிமா எப்படி உருவாகுது, ஒரு படம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்ற எந்த ஒரு விஷயமே தெரியாமல் தான் இருந்துச்சு. உள்ளே வந்தானே கற்றுக்கிட்டாங்க. கீர்த்தி ஷெட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ண பூச்சி பாபு அவரிலிருந்து எல்லாருமே இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லா இயக்குனருமே கூர்ந்து கவனிச்சிருக்கேன். அவங்களாம் தான் என்னுடைய குரு. அதனால் சீக்கிரமாகவே நான் ஒரு படத்தை இயக்குவேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹீரோயின் டூ அப்படியே இயக்குனராக கன்வெர்ட் ஆகிறாங்க அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஒரு புது வகையான முயற்சி தான். எப்படி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். படங்கள் எடுத்துட்டோம்னா பெரிய பட்ஜெட் படங்கள் நிறைய இப்போ வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டில் படம் வருதா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். மின்னல் முரளி மாதிரியான படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கும் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. ஆனால் அப்படி ஒரு படம் எடுக்கிறதுனால என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஏதோ ஒரு பாயிண்ட்ல இழுத்துக்கிட்டே இருக்குது. ஈவன் லோகா அப்படின்ற படம் கூட எடுத்தாங்க. அது ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்டாக இல்லை அப்படின்னாலும் சூப்பர் பவர்ஸ் இருக்கக்கூடிய கான்செப்ட் தானே, அது பார்க்கவும் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பக்கங்கள் பேசினாலும் இன்னும் தமிழ் சினிமாலேயே அந்த மாதிரி ஒரு படம் எடுக்காமல் இருக்கும் அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா ஹிப்பாப் ஆதி அப்படி வீரன் ஒன்று ட்ரை பண்ணார், அந்த படமும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இன்னும் பெட்டர்மெண்ட்டாக ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே வரிசையாக நிறைய அப்டேட் நமக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் ஹீரோ அப்படின்ற டைட்டிலேயே அர்ஜுன் தாஸ் கதாநாயகனாக நடிக்க ஒரு படம் இப்போ உருவாக போகுது. சினிஷ் தான் இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த படத்துடைய பூஜையும் சேம் டைமில் நடந்திருக்கு. எப்போ நெல்சன் எல்லாருமே வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்களே அந்த டைம்லேயே தான் இந்த படத்துடைய துவக்க விழாவும் நடந்திருக்கு. அதனால் இந்த படமும் பெருசாக பேசப்படும் அப்படின்னு நம்புகிறாங்க. இதில் நிறைய காசு நடிக்கிறதுனால ஒரு கம்மி பட்ஜெட்டில் சூப்பர் ஹீரோ திரைப்படம் நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்த மாதிரியே அப்படின்ற ஒரு விஷயத்த சினிஷ் பூர்த்தி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ராகவ லாரன்ஸோடைய நடிப்பில் பென்ஸ் அப்படின்ற படம். இந்த படத்தில் அவருக்கு இணையான ஒரு வில்லனுக்கு ஹீரோவாக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் நிவின் பாலி. அவருடைய நடிப்பில் இந்த படத்தில் டெஃபினட்டாக ஒரு மாறுபட்ட கதாபாத்திரமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்புகிறாங்க. ஏன்னா அப்படி தான் அவர் சித்தரிக்கவும் செஞ்சுருக்காங்க. அப்படியே கட் பண்ணி போனோம்னா இந்த படத்தில் தாண்டி லோகேஷ் கனகராஜோட இணைஞ்சு நிறைய படங்கள் பண்ண போகிறாரு அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு. ஏன்னா கைதி 2 படத்தில் கண்டிப்பாக இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூடவே விக்ரம் படத்துடைய 2ஆம் பாகம் எடுக்க போகிறாங்களாம், அதுலேயும் அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி நிவின் பாலியா வரிசையாக லோகேஷ் கனகராஜ் என்னென்ன படங்கள் எடுக்கிறாரோ அது கூட சைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஈவன் ராகவ லாரன்ஸுமே கூடிய விரைவில் லோகேஷ் கனகராஜோட இணைஞ்சு ஒரு படம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் நம்புகிறாங்க. ஆனால் நிவின் பாலி நடிக்கிறதுன்றது ரொம்ப கன்ஃபார்மான அப்டேட்டாக சொல்கிறாங்க. சீக்கிரமாக அதை பற்றின ஒரு போஸ்டரும் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்தால் தான் கிளியர் ஆகும். இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.